சாம்சங் யூஸருக்காக தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி சாம்சங்கே அப்டேட் கொடுத்தாச்சு. பார்க்காம இருந்தவங்க இந்த வீடியோ பார்த்தார தெரிஞ்சுக்கிங்க. அதாவது சோம்பேறி ஏஐன்ட்டு கொடுத்துருக்குறாங்க. புரியல, கேலக்ஸி ஏஐ. அதாவது சாம்சங் S24 அல்ட்ராவுக்கு தான் இந்த ஏஐ சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே எல்லா ஃபோன் சாம்சங்கும் வரும் அப்டேட்டு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சோம்பேறி ஏஐனால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சோம்பேறி எதுக்கு நான் பேர் வச்சேன்னு கேட்டுக்குங்க. ஆல்ரெடி 3/4 பேர் ஃபோன் வந்தவுடனே சரியாக வேலையும் போக மாட்டாங்க, வேலையும் செய்ய மாட்டாங்க. அது இந்த ஏஐ வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், சுத்தம். ஏன்னா எல்லாமே ஒரே ஒரு டிக்கில் எல்லாமே முடிஞ்சிருமே. எதுக்கு அவங்க சோம்பேறி படாமல் இருப்பாங்க. சரி, அதோட ஃபியூச்சருக்கு போயிடலாம். வீடியோ ஷட்டர் ஸ்பீடு. அதாவது நம்ம ஒரு வீடியோ பிடிக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், இந்த வீடியோ பிளாக்காக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக கலர் கொடுத்துடும் அப்படின்ட்டு வீடியோ ஷட்டர் ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க. செகண்டாவது என்னென்னா, நம்ம கூகுள் இமேஜில் நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இது என்ன ஃபோட்டோன்ட்டு நம்ம கூகுள் சர்ச் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன, இதில் ஓ போடுறாங்க, நம்ம ஓ போடாமல் ஷேருக்கு போயிட்டு கொஞ்சம் சுற்றி போகிறோம், சுற்றாமல் போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது இந்த கால் டிரான்ஸ்லேட்டரானா, நம்ம யாருக்கிட்டனா ஃபோன் பேசினா அவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரியாமல் இருந்துச்சான்னா எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இந்த மாதிரி பேசுகிறாங்க டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குமா. நம்ம இந்தியாவுக்குள்ளே யார் யூஸ் பண்ண போகிறோம்? அவங்கவுங்க லாங்குவேஜ் தெரியும், அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இது எதுக்கு டெக்ஸ்ட்டு, இது எதுக்கு கொண்டு வந்தாங்க? உங்களுக்கு யாரான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மொபைலில் 3 சிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது ஃபஸ்ட் சிப் வந்து NPU, அதாவது ஏஐக்காக அந்த சிப்பு கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் தேர்டெல்லாம் வந்து அந்த கேமிங்காக GPU UPU வந்து கேமிங்காக கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல ப்ராசஸ்னால் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று கேமராவில் கொடுத்துருக்குறாங்க, கேமரா ஏஐன்ட்டு. கேமரா ஏஐ பழைய ஃபோட்டோ எதான்னு இருந்துச்சுன்னா இதில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு புது ஃபோட்டோவை கன்வெர்ட் ஆகிடும். அந்த புது ஃபோட்டோவை நம்ம 100x வரையும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இருக்குல்ல இந்த 100x? ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணி போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.